ஒரு அப்பா ஒரு பையன் மேலே இவ்வளோ பாசம் வைக்க முடியுமா, இந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குற பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கிறவர் தான் நடிகர் நெப்போலியன். கடந்த ஆண்டு யூடியூபர் இர்ஃபான் தான் அமெரிக்காவில் போயிட்டு இவருடைய குடும்பத்தை பற்றியும் இவருடைய மகன்கள் பற்றியும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினாரு. அதுலேயும் நெப்போலியனுடைய மூத்த மகனான தனுஷ் தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு சின்ன வயசுலேருந்து நடக்க முடியாமல் இருக்காரு. அவருடைய சிகிச்சைக்கு இந்தியாவில் போதிய வசதி இல்லாததுனால தான் அமெரிக்காவுக்கே போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு நெப்போலியன் அவர்கள். இப்போ சமீபத்தில் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தி வைக்க முடிவெடுத்த நெப்போலியன் அவர்கள் திருநெல்வேலியைச் சேர்ந்த பெண் ஒருத்தர் கூட நிச்சயதார்த்தத்தையும் செஞ்சு முடிச்சாரு. ஆனால் அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் நெப்போலியனுடைய மகன் தனுஷ் கலந்துக்கல. அவர் அமெரிக்காவில் இருந்தபடி வீடியோ காலில் தான் பங்கெடுத்துக்கிட்டாரு. அவர் கலந்துக்காத காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரால் விமானத்திலலாம் பயணம் செய்ய முடியாதாமா. அப்படி பயணம் செஞ்சா அது அவருடைய உயிருக்கே ஆபத்து. அவர் சாலை வழியாகவோ கடல் வழியாகவோ மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்றதுனால தான் வீடியோ காலில் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டாங்க. ஆனால் தனுஷுக்கு இந்தியா வரணும் அப்படின்னு ஆசை இருக்கிறதுனால அவர் கப்பல்ல கடல் வழியா அழைச்சிட்டு வரதுக்கு இப்போ நெப்போலியன் முடிவு எடுத்திருக்காராமா. அவர் இங்க கூட்டு வரதுக்கு கடல் வழியா 70 நாட்கள் ஆகுமாமா. எப்பா, ஒரு அப்பா மகனுக்காக என்னெல்லாம் பண்ணுவார், அதுவும் இவ்வளோ பண்ணுவாரான்னு மறுபடியும் ரசிகர்கள் ரொம்ப எமோஷனலா நெகிழ வச்சிருக்காரு நெப்போலியன் அவர்கள்.